கும்ப லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். அவங்க லவ், ரொமான்ஸ், ரிலேஷன்ஷிப், அதே போல் காதலுக்கு முன்பின் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க வந்து பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த ராசிக்காரர்களுக்கு அவங்க மீது வந்து ஈர்ப்பு ஏற்படுது, எந்த ராசிக்காரர்கள் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க என்ற பலவித தகவல்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பொதுவான குணநலன்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு அனைத்து தகவல்களையும் நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். கும்ப ராசி கால சக்கரத்தின் 11ஆம் இடம் லாப ராசி. லாப நோக்கோடு தான் பழகுவாங்க கும்பராசி அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக எடுத்துக்க கூடாது. லக்னம் ராசிலாம் சூரியன் சம்மந்தப்பட்டுட்டாரு, லக்னாதிபதியோடலாம் சம்மந்தப்பட்டார்னா இவங்களால தான் மற்றவர்களுக்கு நன்மை. கும்பராசியை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த கும்பராசி பார்ப்பதற்கு வந்து ரொம்ப அமைதியான தோற்றம், அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் குணம் கொண்டவர்கள், மனப்பக்குவம் உடையவர்கள், ஒரு நியாயம் பற்றுச்சுன்னா பயமின்றி அவங்க கருத்தை வந்து சொல்லக்கூடியவர்கள், வெளிப்படையாக குடும்ப பாசம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிலருக்கு படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க. எந்த வேலையையும் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கும் திறன் படைத்தவர்கள். ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க, பிடிக்குன்னா 10 அடி தள்ளி நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க தன் சொந்த முயற்சியால் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். லக்ஸுரியாக வாழணும்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். நேர்மை குணம் அதிகமாக இருக்கும். அந்த நேர்மையை வந்து இவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த லக்ஸுரியாக வாழணுன்றதுக்காக ஒரு சில நேரங்களில் அதில் விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து நிதானமாக செயல்பட்டாலும் நிரந்தர வெற்றியை காணக்கூடியவர்கள். பெரும்பாலும் இவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, பிறப்பிடத்தில் இருப்பது கிடையாது. கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெற்றியாளருக்கு பின்புலமாக பக்கபலமாக துணையாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். பேச்சு நிதானமாக பொறுமையாக சாதுரியமாக இருக்கும். ஒரு சிலர் பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து கோபக்காரங்க, தான் செய்வது தான் சரின்னுவாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு விஷயம் தப்புன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரின்னு சொல்லுவாங்க, செய்யவும் செய்வாங்க. அவங்க சொல்கிறதுக்கு மற்றவங்க வந்து சரின்னு ஆமோதிக்கணும்னு பெரும்பான்மையோர் நினைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் வந்து சொல்லலாம். பொதுநல விஷயத்தில் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்கள், சமுதாயத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அரசியல் துறையிலலாம் அப்படின்னு வந்து நிறைய கும்பராசிக்காரர்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஞானமும் இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும், அறிவுத்திறன் நிறையா இருக்கும். இந்த ஒரு சில கலைகளில் ஒரு புக்ஸ் எழுதுகிறவங்க, ஒரு ஆத்தர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டுபிடிப்புகள் கூட கண்டுபிடிச்சவங்களாம் அந்த கும்பராசி லக்னத்தில் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அங்கே வந்து இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதனுடைய அமைப்பே வந்து கலசம்தான். அதுக்கு எங்கே மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்குதோ அந்த இடத்துல இருக்கும். உறவுகள்கிட்டையும் அப்படிதான். மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேணாம் என்ற சொல்லு கேட்பேன். எந்த உறவுகிட்ட வந்து மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த உறவுகிட்ட தான் இவங்க வந்து ஸ்நேகமே வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வேலை பார்க்குற இடத்துல கூட சம்பளம் கிடைக்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் மதிப்பு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து இங்கே வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உயர்கல்வி பயிலக்கூடிய அம்சம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் ஒரு சில தலை ஏற்பட்டுருது, அதுக்கப்புறம் தான் படித்து முடிக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் உறவுகிட்ட வந்து அதிக பாசம் கொண்டவர்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நிறைய நேசம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடும் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். சந்திரன் வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடாக வரும். அவங்க தாய் கிரகம், தாயோட கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படி இல்லையா தாயோட வந்து பிரிந்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா ஒரு படிப்பு விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தந்தை மீது பாசம் அதிகம் கொண்டவர்கள். இவங்களால வந்து பணத்தை சேமித்து வைக்க முடியாது. அதனால் வந்து இவங்க முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பணம் வந்து பாதுகாக்கப்படும், விரயமாகாமல். ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதியே 12ஆம் அதிபதி விரையாதிபதியும் வர்றதுனால. அதே போல் இவங்க வந்து ரகசியம் காப்பாற்றுவார்கள். அவருடைய ரகசியத்தை வந்து மற்றவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு மற்றவங்க வந்து தெரிகிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க ரகசியம் சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை சொல்லாத அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றவங்க வந்து பொய் சொல்லணும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பொய் சொல்கிறதுன்னு இவங்களுக்கு பிடிக்காது. அதே போல் மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க என்பதை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து நினைக்க மாட்டாங்க,
அந்த விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை அடைந்தே தீருவாங்க. அதே போல் ஒரு பொருளை வந்து அடையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை அடைவதற்காக என்ன செய்யணுமோ அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை அடைந்தே தீர்வார்கள் என்று சொல்லலாம். மற்றவர்கள் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறி திருத்தக்கூடியவர்கள், அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குணமும் இவங்கக்கிட்ட நிறைய காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வந்து இவங்களுக்கு ஈஸியாகவே வரும். இவங்க வந்து அது மேலே ஈர்ப்பு ஆர்வம் அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் காதலை அடைவதற்காக எதை வேணுமானாலும் விட்டு கொடுப்பார்கள். அந்த காதலை அடையணுன்ற எண்ணம் மட்டுமே இவங்கக்கிட்ட வந்து அதிகப்படியாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எதிர்த்தரப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் வசீகரம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனுடைய 5ஆம் அதிபதியே புதனாகவும் 4ஆம் அதிபதியே சுக்கிரனாகவுமே வரும். அதனால் வந்து இவனுக்கு வசீகரிக்கும் ஆற்றல் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு ஒரு கூடுதல் உறவு ஏற்பட்டுருது ஒரு தசாபுதிலாம் சிறப்பான இல்லாத காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க காதல் காமம் ரெண்டுத்தையும் அடைய இல்லை ஒரு சந்தோஷம் அடையணும் அப்படின்னாலும் நிறைய போராட்டங்களை வந்து பிரச்சனைகள் இவங்க சந்திக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அவங்களுக்கு கூடவே ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு பெரும்பாலும் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து இவங்களுக்கு பாதிக்கப்படும். இவங்களுடைய 7ஆம் அதிபதியே வந்து சூரியனாக வரும். அது பகை கிரகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து தன் துணை எது சொன்னாலுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தன் துணைக்கிட்டே வந்து ஒரு அன்பாக இருக்கிறத விட அவங்க குடும்பத்தார்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க குடும்பத்தார மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கும் போது தான் இந்த கும்பராசி லக்னம் இவங்க வாழ்க்கை அங்கே செழிக்கும். அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே ஆகிடும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து துணையோட துணையின் குடும்பத்தார் பிடிக்குது. அதே போல் அவங்க குடும்பத்தாரும் இவங்க குடும்பமும் இவங்க நல்லவங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கையும் இருக்கும். அவங்க துணை வந்து இவங்களை அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவும் செய்யாது அப்படின்னு வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம இவங்க வந்து எதை சொன்னாலுமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை வந்து உடனுக்குடனே பூர்த்தி செஞ்சுருவாங்க. இவங்கள போல வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நடந்துக்கக்கூடியவங்க. ஆனால் துணை வந்து எதை சொன்னாலும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து அச்சு பிசகாமல் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதில் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னு புலம்பக்கூடியவங்களும் இவங்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலும் சரி வெற்றி பெறதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள். அதே போல் திருமண வாழ்க்கையிலையும் காதல் சக்ஸஸ் ஆனாலும் காதலுக்கு சக்ஸஸ் ஆகட்டாலும் பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் அந்த காதல்னு போயிட்டாலும் அங்கே பிரச்சனை ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்தில் நிறைய தடை தாமதங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் குழந்தை பிறப்பிலும் நிறைய தடை தாமதங்கள் வந்து ஒரு சிலர் சந்திக்கிறாங்க. திருமணம்னும் பொழுது இந்த கும்ப ராசி லக்னத்துக்கு பொறுமையாக நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்து அமைக்கும் போது தான் காத்திர தோஷம் தார தோஷம்லாம் நான் சரியாக பார்த்து அமைக்கும் போது தான் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வந்து கடந்து வராங்க. இல்லைன்னா பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாகவே காலம் முழுவதும் சென்று கொண்டிருக்குது இவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மேற்கண்ட பொதுவான குணநலன்களை உடைய கும்ப ராசி லக்னக்கார ஆண் பெண் இருவருடைய லவ் ரிலேஷன்ஷிப் ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். 2 பேருக்கும் வந்து ஒரே மாதிரியான குணங்களும் உள்ள உணர்வுகளும் வெளிப்பாடுகளும் இருக்கும். ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். கும்ப ராசி இது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். சிற்றின்பம் பேரின்பம் ஆதாயம் லாபம் ஒரு உறவு ஒரு வரவு இதையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சந்தோஷத்தை அனுபவிக்கும் இடம்னு வந்து சிறப்பாக சொல்லிடலாம். ஏன்னா சனியுடைய வீடு காற்று ராசி. அது மட்டும் அல்லாமல் இது வந்து ஒரு ஸ்திர ராசி. அப்போ இவங்க வந்து ஒரு காதலில் வந்து விழுந்துட்டாங்கன்னா அந்த காதலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். பெரும்பாலும் வந்து கும்பராசி ஆண்கள் வந்து யாரையும் வந்து நம்பி இருப்பது கிடையாது. அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் நம்பி வந்து அவங்க வாழ்கிறது கிடையாது. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு காதல்னு ஒன்று வந்து வருதுன்னு வைங்க. அந்த காதலில் வந்து இவங்களை வந்து யாரும் வந்து பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு அந்த பார்ட்னர் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் அட்ராக்ஷனோ எமோஷனல் அட்ராக்ஷனோ இருந்தால் போதும்னுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் நல்லா வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக ஆஜானு பாகுவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு பயணங்கள் வந்து ரொம்ப பிடிக்குது. இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து ஒருத்தரை பார்த்துக்கும் பொழுது ஒரு ட்ராவல்
ட்ராவல் பண்ணும் பொழுது, இல்லை வந்து பேசும் பொழுது, இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சந்தித்து கொள்ளும் பொழுது இவங்களுடைய நட்பு மலருது அப்படின்னு சொல்லலாம். டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து தினமும் பார்த்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அங்கே வந்து நட்பாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து எமோஷ்னலாக வந்து அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிறத விட சென்ஸ் வந்து மேட்ச் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன சிந்திக்கிறாங்களோ அதை வந்து பார்ட்னர் வந்து நினைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் அதே போல் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் எமோஷ்னலாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து இன்னும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு கால்குலேட் போடும். கெட்டிக்காரத்தனமான ஒரு ராசி, ஏற்கனவே அந்த லாப ராசின்னு வேறு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா இது வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படி இருக்கும், இது எவ்வளோ இருக்கும், இதனுடைய வேல்யூ என்ன, இது எங்கே போய் முடியும் அப்படின்லாம் இது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு கால்குலேட் பண்ணோம். அந்த கால்குலேட் வந்து அதுக்கு சரியாக வந்துருச்சுன்னா அதை பார்ட்னர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிடுது. இந்த இடத்துல வந்து 3 நட்சத்திரங்கள் காணப்படும். இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரே மாதிரியாக தான் அவங்க குணநலன்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு காதலை போய் சொல்லிட்ட பிறகு அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க என்ன இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியவங்க. இவங்க வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தைரியமாக அவங்க லைஃப்பில் எந்தவித ரிஸ்கையும் எடுப்பாங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி தான் இவங்க வந்து பார்ட்னரோட ஒரு லவ் ரொமான்ஸில் கூட புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு ஜேர்னியை விரும்புறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தைரியமாகவும் துணிச்சலோடையும் வந்து அதை செஞ்சிடுறாங்க. பார்ட்னருக்கும் வந்து அதை பிடிக்கிற மாதிரி இவங்க வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் கும்பத்தோட ஸ்பெஷல். அதில் அதனுடைய அட்வான்டேஜ்னு கூட நம்ம வந்து இதை தாராளமாக இங்கே வந்து குறிப்பிடலாம். இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஆன பிறகு இவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆன பிறகு இவங்களுடைய உறவு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ஏற்கனவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஒரு ஃபேஷனும் உடைய ராசி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு காற்று போல், அதாவது எப்படி காற்று வந்து ஒரு தென்றலாக, ஒரு சூறாவளியாக, இல்லை ஒரு வேகமாக, இல்லை வெயில் காலத்தில் ஒரு உஷ்ண காற்றாக, குளிர் காலத்தில் ஒரு வாடை காற்றாக வீசுதோ, அந்த காற்று தட்பவெப்பநிலைக்கு மாறுதோ, அந்த மாதிரி இவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல் இவங்களுடைய உள்ள வெளிப்பாடுகளும் மன வெளிப்பாடுகளும் காணப்படும். அந்த மன வெளிப்பாடுகள் வந்து அந்த இயல்புகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு பார்ட்னர் வந்து அவங்கள வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கணும் எதிர்பார்க்கக்கூடியவங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், பெட்டராக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும். புதுசாக பெட்டராக அவங்கள ட்ரீட் பண்ண பார்ட்னர் வந்து அவங்க அதிகப்படியாக நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அன்போடு வந்து கலந்துருக்கிறாங்க, வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சந்தோஷத்திற்கும் ஆர்வத்திற்கும் வந்து ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் வந்து பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏதாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சம்பாதிக்க போகிறோம், புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், டூர் போக போகிறோம், நான் வந்து புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கேன் என்று ஏதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்தால் கும்பம் வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க ஆசை ஈர்ப்பு இப்படி தான் இருக்குதுன்னு வந்து நம்ம சிறப்பாக பார்க்க முடியுது. கும்பம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லும். அது எந்த விஷயம்னா, பார்ட்னர் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். உடலில் வந்து ஏதாவது ஒரு டல்லாவோ இல்லை ஒரு டீக்காகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம் வந்து பார்ட்னர்கிட்ட வந்து என்றைக்கும் எமோஷ்னலாக வந்து டிபெண்டாக இருக்காது. ஏன்னா இவங்கக்கிட்ட எமோஷ்னல் இருந்தாலும் பார்ட்னரை சார்ந்து அவங்க வந்து எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. பார்ட்னர் வந்து
ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாலும் கூட இவங்க பெருசாக அவங்க கூட வந்து ஷ்ரிங்க் ஆகுறதில்ல. ஏன்னா வந்து இது இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ராசி என்பதனால இவங்க ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, மணி மேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வாழ்க்கையோட எய்ம் கோல் இல்லை லைஃப் பிளான் பார்ட்னர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதாக எதுவானாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் கூட தான் இவங்க வந்து மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான பார்ட்னரோட கும்பம் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து ட்ரபிள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான பார்ட்னராக இல்லாமல் ஒரு நாலேஜபிளான பார்ட்னராக இருக்கும்பொழுது கும்பத்துக்கு வந்து அங்கே வந்து ட்ரபிள் வர்றதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி தான் வந்து இருக்குது கும்ப ராசி லக்னக்காரர்களுடைய அன்பு, காதல், அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய திருமணத்திற்கு பின் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இந்த ரூபத்தில் தான் வந்து அவங்கள சுற்றி அமையுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். பொதுவாக கும்பம் வந்து லாப கணக்கு போடக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லாப கணக்கு போடுதோ இல்லையோ இவங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. இவங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோட இவங்களுக்கு சென்ஸும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து அங்கே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். கும்ப ராசி லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் அவங்களுடைய உள்ள உணர்வுகள் என்ன வெளிப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். 2 பேருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே ஒரே எண்ண வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். ஒரு சில சின்ன வித்தியாசங்கள் தான். இந்த இடத்தில் காணப்பட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 3 பாதங்கள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம், மனம், பார்ப்பதற்கு மென்மையாக எளிமையாக இருக்கக்கூடியவர்கள். பூசா போல ஒரு உடல் தோற்றம் அவங்களுக்கு காணப்படும். மற்றவரை வந்து எளிதில் வசீகரிக்கக்கூடியவர்கள், நல்ல முகப்பொழிவு காணப்படும் சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு ஒரு சிலருக்கு மென்மையாக இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக வந்து பதிவிடக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு முடிவை வந்து எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் அவங்க முடிவில் வந்து உள்ள உறுதி கொண்டவர்கள் அப்படின்லாம். சுயமரியாதையை வந்து எதிர்பார்ப்பாங்க எப்பயும் எங்கேயுமே அப்படின்னு சொல்லலாம். அது வீட்டிலாகட்டும், வேலை பார்க்கும் இடமாகட்டும், புகுந்த வீட்லேயும் பிறந்த வீட்டின் பெருமையை நிலைநாட்டக்கூடியவர்கள். புகுந்த வீட்டையை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்றவர்களை வந்து எளிதாக புரிந்து கொள்ள கூடியவங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எந்த கான்செப்டில் பேசுகிறாங்க என்பதை புரிந்து இவங்களும் வந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல தெளிவு தெளிவாக பேசக்கூடிய பக்குவம் நிறைந்தவர்கள் சொல்லலாம். கும்பத்துக்கிட்ட வந்து நிறைய பல திறமைகள் இருக்கும். குடத்திலிட்ட விழுக்காய் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கும்ப ராசி லக்னத்தில் பிறந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள்லாம் வந்து இந்த என்ன பண்ணோன்னா ஒரு பானை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஒரு சின்ன ஒரு குடம் மாதிரி அது உள்ள வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுலேருந்து அந்த விளக்கை எடுத்து மேலே வைக்கணும். வைக்கும்பொழுது குடத்திலிட்டு விளக்கு போல் இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை இனிமேல் குண்டிலிட்ட விளக்கு போல் நல்லா வந்து மிளிரணும், நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம அப்போ அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு ரெகக்னைஸோ வந்து ஒரு தடைப்படுது, ஒரு நாள் பட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த முறையை நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நீங்கள் வழிபாட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும். நீங்களும் வந்து சமூகத்தில் ஒரு முன்னுரிமை பெற்ற நபராக இருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய அவிட்டம் வந்து ரொம்ப வந்து ஒரு கோபக்கார நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து கோபமாக இருக்கும்போது மற்றவங்க யார் பேசினாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த கோபம் தணிந்த பிறகு தான் அவங்கக்கிட்ட சொன்னால் நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபமும் டென்ஷனும் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கிட்ட காணப்படும். சகோதரர்களை நேசிக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து நிறைய வந்து அறிவுத்திறமை காணப்படும். அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாங்க. பொதுவாக அந்த கும்பராசி பெண்களே வந்து ஒரு கல்வி, மருத்துவம் போன்ற துறைகள்லையும் அதே போல அந்த மண்மனை தொடர்பான தொழில்கள்லையும் ஒரு ஃபேஷன் டிசைன், ஒரு ஆடை ஆபரணத்துறை, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லிட்டு இந்த சிவில் ஃபீல்டில் என்னென்ன இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான அனைத்து துறைகள்லையும் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஒரு அரசு துறையிலேயாக இருந்தாலும் சரி,
ஒரு கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தலைமை பொறுப்புகள் எல்லாம் இப்போ வகிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சிறப்பான ஒரு நிர்வகிக்கும் திரை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சதயம் வந்து ஒரு நிறைய தந்திரம் அதுகிட்ட இருக்கும், புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புரட்டாதி வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும், வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கும், அது என்ன சொல்ல வருதோ அதனுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக பதிவு செய்வாங்க. அதனால் பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க என்ன ரொம்ப கௌரவமாக இருக்கிறாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது திமிர் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு கூட நினைக்க தோணும். அந்த அவங்க சொல்ல வர கருத்தை வந்து ஆழமாக பதிய வைக்கக்கூடியது, அந்த அளவுக்கு வந்து நாலேஜபிளாக இருக்கும். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த கல்வித்துறையெல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஃபெசிலிட்டியை வைத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வந்து சிறப்பாக திறம்பட செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு குழந்தைகள் மீதும் கணவர் மீதும் அதிக அளவு பற்று இருக்கும், அந்த அளவுக்கு பேணி காப்பாங்க. பிள்ளைங்களாம் தப்பு சொல்லி செஞ்சால் அதை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். பிள்ளைகள் மட்டும் இல்லை, யார் தப்பு செய்தாலுமே அதை உடனே வந்து கண்டித்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க திருமணம் செய்கிற இடத்துல வந்து ஒரு வசதி வாய்ப்பே இல்லைன்னா கூட இவங்க திருமணம் செய்த பிறகு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, வண்டி வாகனம்ட்டு ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அரசியல் அரசாங்கத்துறையில் நல்லா கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த கும்பராசி எங்கே இருக்குதோ அங்கே வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பெண்கள் வந்து காதலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் வந்து ஒரு காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றோருடைய சம்மதம், குடும்பத்தாருடைய சம்மதம் பெற்று திருமணம் செய்துக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கைக்கு வந்து அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். ஒரு அவசரப்பட்டோ ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதோ இல்லை துணை கூட போயிடுறதோ அவங்க வாழ்க்கையில் பின்னாடி வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பெண்கள் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதியே சூரியன் ஆவார். அப்போ அந்த காலத்துக்கிட்ட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்பட்டுடும். உங்களால் வந்து அங்கே வந்து சரியாக வந்து போக முடியாது. பெற்றோர் பார்த்து திருமணம் பண்ணாலே ஒரு நெருடல் ஏற்படும். அப்போ நீங்களாக போகும்போது அப்போ இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுக்கு தான் குடும்பத்தாருடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் அதில் வந்து நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆண்களாவது இருக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளில போயிடுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் தன்மானத்திற்காகவும் பெரிதும் வந்து பாடுபடக்கூடியவர்கள். ஆண் மாதிரி பாடுபடுவாங்க. அந்த கும்பராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆண்களே வியந்து போகிற அளவுக்கு அங்கே வந்து அவங்க செயல்பாடுகள் இருக்கும். அந்தளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்பராசி பெண்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்து வாழ்க்கை துணையாக அடையும் பொழுது நம்ம குடும்பம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு கௌரவம், ஒரு சிறப்பு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்று ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அனைத்து வகையிலையுமே அவங்க வந்து ஒரு இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்காம ஒரு குடும்பத்தை வந்து திறம்பட நடத்தக்கூடியவர்கள். இவங்க வந்து காதல் பண்ணுறாங்க இல்லை இவங்களுக்கு யார் வந்து நட்பாக வருவாங்க, இவங்களுக்கு யார் மீது வந்து ஈர்ப்பு ஏற்படும் இந்த கும்பராசி லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி வந்து ஒரு காற்று ராசி. இதற்கு வந்து எதிர்த்தரப்பு வந்து நெருப்பு ராசியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுருது. அவங்களோட வந்து நட்பாகவோ காதலனாகவோ காதலியாகவோ துணையாகவோ வராங்க. அவங்களால வந்து ஆதாயம் ஏற்பட்டாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மன உளைச்சலும் ஏற்பட்டுரும். வாழ்க்கை துணை வந்து இவங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. இவங்க வந்து அதை கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களே வந்து உணர்ச்சி வசக்கூடியதாகவும் கோபம் கொண்டவராகவும் இருப்பாங்க. அதற்கு ஈக்குவலாக அவங்களுடைய வாழ்க்கை துணையும் அதே மாதிரி வந்து இருக்கும்போது அங்கே நிறைய கான்ட்ரவர்சியல் போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க சொல்கிறதுக்கும் இவங்களும் தலையாட்ட மாட்டாங்க. இவங்களும் அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறதுல நிறைய ஒரு ஈகோ கிளாஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுநல விஷயங்களில் வந்து ரொம்ப வந்து இவங்க நாட்டமாக ஒரு அரசியல் அரசாங்கத்துறையிலாம் இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய வந்து இவங்க விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு காதலாகட்டும் இல்லை ஒரு திருமணமாகட்டும் அவங்க ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகும்போது அடுத்து அவங்கள வந்து ஒரு பிரச்சனையும் பின்தொடரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பராசிக்கு வந்து 7ஆம் அதிபதியே சூரியனாக வருவார்.
இப்போ இந்த 7ஆம் அதிபதி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்வையில் வந்து ஒரு பிரச்சனையும் திருமணத்தில் ஒரு தாமதமும் ஏற்படும். அதனால் சூரியன்லாம் 7ல் அமர்ந்துட்டாரு, ஆட்சி ஆகிட்டாருன்னா திருமணமாகி ஒரு ராசி லக்னத்திற்கு ஒரு 7ல் இந்த மாதிரி சூரியன் ஆட்சியாகி நமக்கு வந்து அவர் காத்திரஸ்தானாதிபதியும் ஆயிட்டாரு அப்படின்னும்போது திருமணம் ஆனாலும் பிரச்சனை வர்றதுனால ஒரு 15 வருடம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பொறுமை காத்து வரணும். சொல்லுவாங்கள்ல 50 வயசு வரைக்கும் பொறுமையாரு, அதுக்கப்புறம் சரியாக போயிடணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பெற்று 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருக்கும்போது அவங்க காதல் வெற்றி அடையுது அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வெற்றி அடைஞ்சாலும் அந்த கல்யாணத்தில் போய் அவங்க வந்து காலம் ஃபுல்லாக வாழ்கிறாங்களா என்பது அவங்க ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து பக்ரமாக இல்லாமல் நீசம் பெற்று இல்லாமல்லாம் இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாரதோஷம், கலத்திர தோஷத்தை வந்து கொடுத்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த தோஷம் இருக்கும் ஜாதகங்கள்லாம் இணைக்கும் போது நம்ம ரொம்ப வந்து கவனமாகவே இருக்கணும். இப்போ ஒரு 5ஆம் 7ஆம் அதிபதிகள் தொடர்பு, 5 7 அதிபதிகள் சம்பந்தம், 5ஆம் அதிபதியை சுயச்சாரம் பெற்றுலாம் இருக்கும்போது குரு சுக்கிரன் இந்த பார்வையெல்லாம் தொடர்பு பெறும்போது ஒரு 2 5 7 11 சம்மந்தப்படும் பொழுது காதலும் சக்ஸஸ் ஆகி இவங்களுக்கு திருமணம் நடந்தாலும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகவே ஓடும். அதுலேயும் இவங்க வந்து அப்படியே வந்து பிரச்சனை இருந்தாலும் அதோட வந்து இந்த சுபர் தொடர்புகளாக இருக்கும்போது பிரியாமல் அப்படியே வந்து சண்டை சச்சரவோடவே கூடலுமாக கடந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கும்பராசியில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து பெரும்பான்மையாக ஒரு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3 அப்படின்னு கைவிட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இல்வாழ்க்கை அமைஞ்சிருது. அதனால் வந்து நிறைய வந்து பொறுமை காத்து போகணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து இங்கே அதிகம் பொறுமை காக்கப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கும்பம் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணிடுறாங்க, சரி நம்மளுக்கு வந்து காதெல்லாம் வேணான்றோம், நமக்கு செட் ஆகாதுன்றோம் அப்படின்னு அந்த கர்மானு வேலை செய்யும் இல்லையா. இப்போ லவ் வந்துடுது. இப்போ இந்த லவ்வை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த உறவை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசி லவ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க எதிர்பாவம் வந்து மிதுன வீடு ஆகிடும். இவங்களுடைய 5ஆம் பாவம் மிதுனம். எந்த ராசி லக்னத்தை வந்து இவங்க வந்து விரும்பினாலுமே அவங்க வந்து மிதுன வீடு ஆகிடுவாங்க. காதலன் காதலியோட ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். காதலன் அல்லது காதலி அல்லாத வேறொரு நபருடன் இவங்க வந்து எந்த வகையிலும் ஒரு நட்பை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. அதே போல் காதலுக்கு மீடியேட்டர் வைக்கிறேன், இடைத்தரகர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்சார கனவு படம் மாதிரி நம்ம பிரபுதேவா தூது அனுப்புவாங்களா, அந்த மாதிரி தூது அனுப்பக்கூடாது. இதெல்லாம் வந்து இவங்க காதலில் வந்து தவிர்த்துடணும். அதே போல் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அடடா இந்த காதல் ஜோடியாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுநாளே ஊற்றி மூடிடும் அந்த காதல். எப்போவுமே வந்து உங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ உங்கள் காதல் சம்மந்தமான ஒரு ஒரு ஃபோட்டோஸு ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்கள் விஷயங்களை ரொம்ப பெருமளவு வந்து வெளியில் வந்து பரப்புறதை வந்து நீங்கள் நிறுத்திடுங்க. ஒரு லவ்வை போய் ப்ரப்போஸ் பண்ணால் ஃப்ரெண்டு கூட போய் சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் காதல் நடவடிக்கைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரகசியமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் காதல் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட வெளியில் வந்து அது கண்ணு மூக்கு காது வச்சுலாம் அதுக்கு வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்கள் காதல் வந்து பார்த்தாலே பட்டுன்னு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த காசிப் ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் அது வந்து நீங்கள் சொல்லனா கூட தானாக பரவும்போது அதை கண்திருஷ்டி மாதிரி அப்படி பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலன் காதலி வந்து கம்யூனிகேஷனில் வந்து திருப்பியாக தான் சொல்கிறேன், கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடிக்கடி வந்து ஒரு சிறுதூர பிரயாணங்கள், காதலன் காதலி கூட ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல்லாம் வச்சுக்கோங்க. தெளிவாக 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கணும். கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொருத்தர தூது அனுப்புறது வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் உறவில் வந்து 3வது நபர் தலையிடாத வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் அது வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
பெரும்பாலும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு காதல் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், கல்யாணம் ஆகாது. இல்லை காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் ஆகி போனாலும் வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதக அமைப்பை பொறுத்து தான். உங்களுக்கு முதல்ல காதலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூட்டபுளா, அந்த காதல் பண்ணாலும் உங்களுக்கு திருமணத்திற்கு அது கொண்டு செல்லுமா, திருமணத்துக்கு கொண்டு சொன்னாலும் சென்றாலும் உங்கள் 2 பேருக்கும் வந்து அது நீடித்திருக்குமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகம் அவருடைய தசாபுத்தியை பொறுத்து தான் அமையும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஆண் பெண் இருவரையும் வந்து பார்ட்னராக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். எல்லார்கிட்டையுமே நிறைய குறைகள்லாம் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு இவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்கறை ஒரு கனிவோடு ஒரு குடும்பத்தை வந்து எடுத்து செல்றதுலேருந்து, ஒரு உழைக்கிறதுலேருந்து, ஒரு நாலேஜபிளாக யோசிக்கிறதுலேருந்து, ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனோடு செயல்படுறதுலேருந்து, ஒரு நல்ல ஒரு இரக்க குணம், ஒரு நிர்வாகத்திறன், ஒரு நேர்மை, இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட காணப்படும். அதனால் கும்ப ராசி ஆண் பெண்ணை தாராளமாக பார்ட்னராக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம்.